உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 14,30,000 நாங்கள் எக்ஸஸ் கலெக்ட் பண்ணது வாஸ்தவம் தான். அதை வந்து டாப் அஃபிஷியல் பேங்க்கோட ப்ராஃபிட்டுக்கு அவர் அப்ரூவல் பண்ணி அதை புக் பண்ணி அதை எடுத்துக்கிட்டோம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோம். பேங்கிங் ஒம்பர்ஸ்மெண்ட்டில் என்னோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஃபார் சம் ரீசன். ஆனால் என்னோட இதில் வந்து எனக்கு இன்கம் டேக்ஸில் வந்ததுனால தான் அந்த சூழ்நிலை எனக்கு உருவாகிடுச்சு. இல்லைன்னா நான் இதை எந்த பணமும் எந்த அதிகாரியும் அவங்க தன்னிச்சையாக அவங்க பேரில் வாங்குறது கிடையாது. பணம் எது கட்டினாலும் பேங்க் பேரில் தான் அவங்க பணத்தை கட்டுறாங்க. பேங்க் என்ன சொல்லுது, நாங்கள் எதுவும் வாங்கலைன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே ஐடென்டிஃபை பண்ணது இவங்க வந்து they have collected excess money. ஒரு கஸ்டமருங்கிற ஒரு தனி மனிதனை ஏமாத்தினது ஃபர்ஸ்ட். உயர்நீதிமன்றத்தை, மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தையே அவங்க பொருட்டா மதிக்காம அவங்களே ஒரு பொய்யான தகவலை சொல்லி அது வந்து டைப்பிக்கல் எரர்ங்கிறது பேங்க் தான் அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். நீ ஒரு தனி மனிதன், நாங்கள் இன்ஸ்டிடியூஷன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்ய, நான் எந்த கோர்ட்டில் வேணாலும் நாங்கள் சொல்லுவோம். கோர்ட் மூலமாக இவங்க வந்து சர்ச் வாரண்ட் வாங்குறாங்க. இந்த மும்பை ஹெட் ஆஃபீஸ் ப்ரிமிசஸ்க்கும் இங்கே கந்தன்சாவடியில் இருக்கிற கார்பரேட் ஆஃபீஸ்க்கும் ஒரே நாளில் அவங்க வந்து சோதனை செய்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. பஞ்ச் ஃபுல்லாக உடஞ்சிது. அதில் அந்த 4-5 பேப்பர்ஸை கிழிக்கப்பட்டிருக்கு. 300 அக்கௌண்ட்டை அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சார் இது பிட் பாக்கெட் மாதிரி இல்லை சார், இருக்கு அதை விட மோசமானது. பேங்க் தான் குற்றவாளி. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் ஒருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ₹500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கதையா வங்கிகள் தவறு செய்யுமா? அப்படியே செஞ்சாலும் அது ஏதோ ஒரு தனிப்பட்ட அந்த பிரான்ச் மேனேஜரோட தவறாகவோ அல்லது ஒரு வங்கி அதிகாரியினுடைய தனிநபரனுடைய தவறாகத்தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது கருத்து பொதுவில் நிலவுது. ஆனா அப்படி ஒரு கருத்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கருத்தை நீங்க இந்த வீடியோவை பார்த்த பிறகு மாத்தியே ஆகணும். வங்கிகள் பொய் சொல்லுமா? ஆமாம் சொல்லும். வங்கிகள் தில்லுமுள்ளு செய்யுமா? ஆமா செய்யும். வங்கிகள் மோசடியில் ஈடுபடுமா? ஆமா ஈடுபடும். இத ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு வங்கிக்கு எதிராக ஒரு காழ்ப்புணர்ச்சியிலிருந்து இதை நாம் சொல்லவில்லை. நீதிமன்ற தீர்ப்பின் வழியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏதோ தனிப்பட்ட வங்கி அதிகாரி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வங்கியினுடைய தலைமையே, அந்த தனியார் வங்கியே குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதற்கு தண்டனையாக வங்கிக்கு அபராதம் விதித்திருக்கு. ஏன்னா ஒரு பேங்க்குங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை போய் வந்து ஜெயிலில் போட முடியாது இல்லையா? அதனால அந்த வங்கி நிர்வாகத்துக்கு அபராதமும், அந்த மோசடிக்கு துணையா இருந்த அதிகாரிக்கு சிறை தண்டனையும் கொடுத்து அதிரடி காட்டியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இந்த வங்கிக்கு எதிரான இந்த சட்ட போராட்டம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது இல்லை அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நமக்கு நேர்காணல் தந்திருக்கக்கூடிய செல்வராஜினுடைய தனிப்பட்ட அனுபவம். இதற்காக அவர் 13 ஆண்டு காலம் சளையாத சட்ட போராட்டத்தை நடத்தி இருக்காரு. நீதிமன்றத்துல இந்த 13 ஆண்டு காலம் கிடந்திருக்காருன்னு கூட சொல்லலாம். அவர் சொல்றாரு, சென்னை உயர் நீதிமன்றத்துல எல்லா நீதிபதிகள்கிட்டையும் என் வழக்கு போயிட்டு வந்துருச்சு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நீதிபதியிடமும் ஒவ்வொரு வழக்கை வந்து அவர்கள் தொடுப்பார்கள். வழக்கை விசாரிச்சுட்டு உனக்கு இந்த விஷயத்துல எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அது ரிஜெக்ட் செய்யப்பட்டு இறுதியாகத்தான் எனக்கு இந்த உத்தரவை என்னால் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறார். என்ன சொல்ல போனா இந்த விவகாரத்துல சிசிபின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றப்புலனாய்வுத்துறை போலீஸ் அதிகாரிகள் அவர்களுடைய விசாரணைக்கு வங்கி முழுமையாக இல்லை, கொஞ்சம் கூட ஒத்துழைக்காத நிலையில
நீதிமன்றத்திலிருந்து சர்ச் வாரண்ட் வாங்கி ஒரே நேரத்தில் மும்பை தலைமையகத்திலையும் சென்னை தலைமையகத்திலையும் அதிரடி ஆய்வை நடத்தி கணிசமான டாக்குமெண்ட்டுகளை அள்ளி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டுகளில் இருந்து தான் அந்த வங்கியினுடைய அந்த மோசடி வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது சினிமா பட காமெடி ஒன்றுல நடிகர் விவேக்கும் நடிகர் அர்ஜுனும் ஒரு மார்க்கெட்ல ஒரு காய்கறி கடையில காய் வாங்க போவாங்க. அதுல இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன் இதெல்லாம் புரியாது உங்களுக்கு? என்ன பெரிய அணுசக்தி ஒப்பந்தமா புரியாதுங்கிற? காய்கறி கணக்கு தானே, குடியா. கொடுக்க மாட்டேன். யோ, இப்ப நீ குடுக்கல உன் வேலை போயிடும். கொடுத்தா உங்க மானம் போயிடும். மானம் போனா போகுது, போ சீக்கிரம் படிச்சு கணக்கு முடிச்சு கொடுங்க. கிளம்புறோம். கத்திரிக்காய் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 20 ரூபா. எதை சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஓட்டணும் சொல்லவா, இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா, இல்ல உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்ட சொல்லவா அப்படின்னு அந்த 2 கணக்கு விவகாரம் குறித்து அந்த காமெடி வந்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த காமெடி காட்சியை போலவே ஒரு வங்கி ஒரு கடன் விவகாரத்துல 2 வகையான ஆவணங்களை அவர்கள் மோசடியான முறையில் பராமரித்து வைத்திருக்கிறார்கள். இது போல பலரை ஏமாற்றி இருக்கிறார்கள்ங்கிறது தான் இந்த வழக்குல மிகவும் கவனிக்கத்தக்கதாக இருக்கு. வாங்க இந்த வழக்கு விவகாரம் குறித்து செல்வராஜியிடமே பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ கோடக் மஹிந்திரா வங்கிக்கு எதிராக சில நீதிமன்ற தீர்ப்புகளை பெற்றிருக்கீங்க. பொதுவா தனிநபர்கள் ஏமாத்தி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு வங்கியே வாடிக்கையாளரை ஏமாத்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டா வந்து இருக்கு. இந்த விவகாரத்துல என்ன நடந்தது, அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்க, எதற்காக தண்டனை கொடுத்திருக்காங்க? என் பேர் செல்வராஜ். நான் சென்னை ஈக்காட்டு தாங்கல்ல இருக்கிறேன். இது ஒரு விசித்திரமான வழக்கு. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு பேங்கை வந்து நம்ம வந்து நம்மளோட பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பேங்கர்ஸ் இதை வந்து எப்படி இது வந்து எல்லா தவறுகளையும் நம்ம செஞ்சுருக்காங்கங்கிறது என்னோட வழக்கின் மூலமாக வெளியே வந்திருக்குது. என்னோட வழக்கில் வந்து நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 2 கேஸ் எனக்கு வந்து இப்போ பேங்கை வந்து குற்றவாளின்னு சொல்லி சென்னை சீஃப் மெட்ரோபாலிட்டன் எக்மோர் கோர்ட் வந்து தண்டிச்சிருக்குது. ஸோ ஒரு கேஸ் வந்து ஒரு உயர் நீதிமன்றத்தை பொய்யான பிரமாண தாக்கல் மூலமாக மிஸ்லீட் பண்ண ஒரு கேஸ், பெர்ஜூரி கேஸ் விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கஸ்டமர் மணி, அதாவது என்னோட பணத்தை அவங்க வந்து முறைகேடாக பயன்படுத்தி லாபம் அடைஞ்ச அந்த ஒரு மிஸ்ஆப்ரேஷன், அந்த வழக்கிலையும் கோடக் மஹிந்திரா பேங்க் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பளித்து 2 கேஸ்லையுமே அவங்களுக்கு ஃபைன் கொடுத்துருக்குறாங்க. பெர்ஜுரி கேஸில் வந்து கோடாக்கை வந்து குற்றவாளின்னு அறிவித்து 1.5 லட்ச ரூபா அவங்களுக்கு பெனால்ட்டி ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக அந்த பேங்கோட லீகல் ஆஃபீஸருக்கு 3 மாதம் சிறை தண்டனையும் 10,000 ரூபா அபராதமும் வச்சிருக்கிறாங்க. என்னோட கிரிமினல் கேஸில் வந்து பேங்குக்கு வந்து 2 செக்ஷன்ல வந்து குற்றவாளின்னு தீர்ப்பளிச்சு 20 லட்சம் ரூபா ஃபைன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்க சார். இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? அதாவது உங்களுக்கும் கோடக் மஹிந்திரா வங்கிக்கும் அப்படி என்னதான் தகராறுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வாடிக்கையாளர் தான், ஒரு ஸ்டார் கஸ்டமர் தான். நான் இருக்கிற வரைக்கும் என்னைய பேங்க் வந்து ஒரு ஸ்டார் கஸ்டமரா தான் என்னைய வந்து அவங்க ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்குள்ள வரவு செலவுல எந்த ஒரு 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 டிஸ்பியூட்டும் கிடையாது. சரிங்க சார். நீங்க எந்த வருஷத்துல இருந்து அந்த வங்கியில நீங்க வரவு செலவு பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 2004ல இருந்து அந்த கோடக் மஹிந்திரா பேங்க்ல எனக்கு வந்து ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு, கஸ்டமருக்குரிய அந்த எல்லாமே இருக்குது. சரிங்க சார். 2006ல வந்து நான் அந்த கோடக் மஹிந்திரா பேங்க்ல ஒரு 1.5 கோடி ரூபாய் லோன் வாங்குறேன். ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா ஒரு லோன் வாங்குறேன். சரிங்க சார். ஸோ 2006 ஜூலைல வாங்குறேன். சரிங்க. 2007 மார்ச்ல வந்து மார்ச் வரைக்கும் நான் அந்த இஎம்ஐ நான் கரெக்டா 23,50,000 ரூபாய் இஎம்ஐ நான் கட்டிட்டேன். முழுமையா நான் கட்டி முடிச்சிட்டேன். ஓஹோ. ஒரு சரிங்க. 1.5 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருந்தேன்.
ஒரு 7 மாசம் வந்து EMI கரெக்டா கட்டிட்டேன். மார்ச் 2007 இந்த அக்கௌண்ட்டை நான் வந்து செட்டில் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு நான் விருப்பப்பட்டு பேங்க்ல கேட்டேன். இது விஷயமா எனக்கு நான் க்ளோஸ் பண்ணணும், எனக்கு அதுக்குரிய தொகையை சொல்லுங்க, இதுல டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது பேங்க்ல வந்து 1,70,00,000 நீங்க வந்து இந்த இதுக்குரிய செட்டில்மெண்ட்டுக்கு நீங்க பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லெட்டர் கொடுத்தாங்க. எனக்கு நீங்க வாங்கினது 1.5 கோடி, 23 லட்சம் திருப்பி கட்டியிருக்கீங்க. அதன் பிறகும் 1,70,00,000 எனக்கு கட்டணும்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. சரி, அப்ப நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு கட்டியிருக்கிறேன், இவ்வளவு இதை கட்டியிருக்கேன், இப்ப இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் அக்கௌண்ட் வந்து நில் பெண்டிங்ல இருக்குது, நீங்க எப்படி 1,70,00,000 வரும்போது அப்படின்னு சொன்னா பேங்க் ரெக்கார்டு படி இதான் இருக்குது நீங்க. அப்ப நான் கேட்டேன், எனக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கொடுங்க, அது எவ்வளவு அமௌண்ட் நான் கட்ட வேண்டியது கொடுங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க பணத்தை கட்டுங்க, பணத்தை கட்டும்போது நாங்க தர்றோம் அப்படின்னு பேங்க் அதிகாரிகள் சொன்னாங்க. சரி, ஒரு பேங்க் மூலமா அவங்க தந்த லெட்டரை நான் வந்து நம்பி அந்த பணத்தை 1,70,00,000 நான் வங்கி பேர்லயே நான் டிடி எடுத்து வங்கிக்கே நான் 1,70,00,000 நான் கட்டுறேன். சரி, வங்கியில் அதை வாங்கி எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த லோன் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணதுக்குரிய லோன் க்ளோஷர் லெட்டரையும் எனக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க வந்து எனக்கு அந்த பேங்க் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டையும் அந்த 1,70,00,000 ஸ்பிளிட் அப் டீட்டெயிலையும் எனக்கு அந்த டைம்ல கொடுக்கல. இது வந்து 2007 மார்ச்ல. சரிங்க. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நார்மல் கோர்ஸ்ல வரும்போது திருப்பி அவங்ககிட்ட கேட்கறேன், எனக்கு அந்த டீடைல்ஸை கொடுங்க. எனக்கு சின்ன நெருடலாவே இருந்ததுனால எனக்கு நீங்க அதை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். பேங்க் ஆபீசர்ஸ் பேங்க்ல எந்த ஒரு அதுக்கு எதுவுமே சொல்லல, எல்லாம் ஒரு மழுப்பலாவே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ஓவர் த பீரியட் அது வந்து நான் சரி நம்ம முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு நான் வந்து பேங்க்கு மேல நமக்கு வேற என்ன சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல நான் வந்து அந்த இதை அப்படியே நான் பெண்டிங்லேயே வச்சிருந்தேன். சரிங்க. 2011 வருஷம் என்னோட இன்கம் டேக்ஸ் தாக்கல்ல வந்து இந்த 1,70,00,000 நான் கட்டினதுக்குரிய ஸ்பிளிட் அப் வந்து எனக்கு அதுல வந்து மேண்டேட்டரியா நான் ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 2007 இருந்து 2011 வரைக்குமே அவங்க அந்த நீங்க கேட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. நீங்க அதை கேட்டு முயற்சி பண்ணி இருக்கிறீங்களா? எவ்வளவோ நேர்லயும் போயிருக்கிறேன், போன்ல கேட்டிருக்கிறேன். நான் எவ்வளவு அப்பப்ப நான் போற நேரம் வர நேரம் எப்பனாலும் நான் கேட்பேன். அதை அவங்களுக்கு செவியே சாய்க்கல. சரி, 2001 எனக்கு இது டீடைல் வந்த உடனே என்னோட ஆடிட்டர் சொன்னாரு, இப்படி வந்து நீங்க வாங்கி கொடுங்க அதை ஃபைல் பண்றதுன்னு சொன்ன உடனே நான் திருப்பி அவங்ககிட்ட போய் கேட்க 2011 அப்போ வங்கியில வந்து எனக்கு வந்து சரியான பதில் அவங்க கொடுக்கல. சரி, ஸோ நான் வந்து உடனே நான் இனிமே நம்ம வந்து வாங்குறதுக்கு செய்யணும் அப்படிங்கறதுக்காக நான் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் லீகல் ப்ரொசீடிங்ஸை நான் வந்து ஒவ்வொரு லெட்டரையா நான் அவங்களுக்கு நான் கொடுத்து எனக்கு வேணும்னு நான் கேட்கறேன். கேட்கும்போது அவங்க வந்து ஒரு 2011 ஆகஸ்ட்ல வந்து பேங்கர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை எனக்கு கொடுக்குறாங்க. நான் கேட்டது நிமித்தம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் எனக்கு ஐடில ஃபைல் பண்ற ஒரு பர்பஸ்க்காக எனக்கு வேணும். ஆனா அந்த 1,70,00,000 உரிய ஸ்பிளிட் அப் டீடைல்ஸ் எனக்கு அதானே வேணும். கண்டிப்பா அதானே வேணும் எனக்கு. அதை நான் கேட்கிறேன். அதை வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி நான் பார்க்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1,70,00,000 நான் அந்த 2007 மார்ச்ல கட்டின பணம் அதுல வந்து ரிஃப்ளெக்டே ஆகல, வரவே வைக்கல. ஆனா அந்த அக்கௌண்ட் 0ன்னு காண்பிக்கப்பட்டிருந்துச்சு. சரி, அப்போ அந்த ஆபீசர்ட்ட நான் கேட்கறேன், இது என்ன சார், நான் 1,70,00,000 டீடைல்ஸ் தான் நான் கேட்டிருக்கிறேன் அவங்ககிட்ட, நீங்க இது அதுவே இல்லாம எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரு, இல்ல பேங்க்ல இதான் அவைலபிளா இருக்கு, வேற எது இல்ல அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார். இல்ல உங்க கடனை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்கு நீங்க பிணையமா கொடுத்த சொத்துக்களையும் அவங்க வந்து எல்லா ஃபார்மாலிட்டி அதெல்லாம் கொடுத்துட்டாங்க, என்ஆர்சி எல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஏன் நீங்க வந்து அந்த டீடைல் ரிப்போர்ட் நீங்க ஏன் கேக்குறீங்க? அது எனக்கு டீடைல் ரிப்போர்ட் எதுக்கு வேணும்னா, நான் இன்கம் டாக்ஸ்ல 1,70,00,000 நான் கட்டியிருக்கிறேன், நான் ஃபைல் பண்ணியிருக்கிறேன். அப்ப அந்த ஃபைல் பண்ணும்போது அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் எவ்வளவு, அவுட்ஸ்டாண்டிங் அந்த எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்கீங்க, என்ன சார்ஜ், அதெல்லாம் அப்டேட் நம்ம உங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு வரும் தள்ளுபடி ஆகும் இல்லையா. சோ அதுக்காக எனக்கு ஆடிட்டர் கேட்கிறாரு. ஆனா பொதுவா இந்த மாதிரி கடனை முன்கூட்டி கட்டுறவங்களோ அல்லது முழுசா வழக்கமான நாட்கள்ல கட்டி முடிக்கிறவங்களோ இந்த மாதிரி டீடைல்டு ஸ்டேட்மெண்ட் யாரும் கேட்டு வாங்குறது இல்ல தானே. ஆனா என்னோட இதுல வந்து எனக்கு இன்கம் டாக்ஸ்ல வந்ததுனாலதான் அந்த சூழ்நிலை எனக்கு உருவாகிச்சது. இல்லைன்னா நான் இதை தொடர்ந்துருக்கே வாய்ப்பு இல்லாம போயிருந்திருக்கேன். எனக்கு
கண்டிப்பா எனக்கு அந்த இன்கம் டாக்ஸ் வந்து அது கேட்டதுனாலதான் எனக்கு அந்த சூழ்நிலை உருவாகி இவ்வளவு இந்த வழக்கு தொடுப்புக்கு காரணமே அந்த தான். சரிதான். ஸோ இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோடனே நான் என்னோட ஆடிட்டர்கிட்ட போய் இதை டிஸ்கஸ் பண்றேன். சார் இப்படி நீங்க கேட்ட மாதிரி கொடுத்தா அவங்க இதுல ரிஃப்ளெக்ட் ஆகல, 1,70,00,000 அதுல வரல அப்படிங்கும்போது நானும் அவங்களும் உட்காந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது பேங்கோட சாங்ஷன் லெட்டர் மற்ற நான் கட்டின பேமெண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கணிசமான தொகையா எக்ஸஸா இவங்க வாங்கின மாதிரி எங்களுக்கு ஒரு இதை நாங்க வந்து ஆடிட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். ஒரு 28 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸஸா வாங்கி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு நாங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தோம். இல்ல எந்த ஒரு நாம்ஸுமே இல்லாம அந்த மாதிரி எக்ஸஸா வாங்குறதுக்கு வங்கிகளுக்கு வழிவகை இருக்கா? அது பிற்காலத்துல தான் எனக்கு அதை பத்தி அது என்ன நடந்ததுங்கிறத பிற்காலத்துல உள்ள அந்த கடைசி அந்த ஒரு ரிப்போர்ட்ல தான் நான் சொல்றேன் உங்களுக்கு அது என்ன ரீசனுக்காக நடந்ததுங்கிறத நான் சொல்றேன். சோ இவங்க வந்து அப்ப நாங்க திருப்பி நான் வந்து பேங்க்குக்கு வந்து நான் லெட்டர் கொடுக்கறேன். நான் வந்து உங்ககிட்ட கேட்டது வந்து 1,70,00,000 ரூபாய்க்குரிய ஸ்பிளிட் அப் டீடைல் தான் கேட்கறேன். ஆனா நீங்க அது இல்லாம எனக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க. எனக்கு அந்த 1,70,00,000 ரூபாய்க்குரிய ஸ்டேட்மெண்ட்டோட அக்கௌண்ட்டும் அந்த 1,70,00,000 ரூபாய்க்குரிய ஸ்பிளிட் அப் டீடைல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் பேங்க் அதிகாரிகள் எல்லா லெவல்லயும் நான் வந்து லெட்டர் கொடுக்கறேன். சரிங்க. அப் டு த லெவல் மேனேஜிங் டைரக்டருக்கும் நான் வந்து லெட்டர் கொடுக்கறேன். ஓகே. அவங்க யார்கிட்ட இருந்தும் எனக்கு வந்து எந்த ஒரு தகவலும் எனக்கு வரல. சரி. நான் அவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமா நான் போராடி கேட்கறேன். அதுக்கு யார்கிட்ட இருந்து எனக்கு லெட்டர் எதுவுமே பதிலே எனக்கு அவங்க கொடுக்கல. உடனே நான் என்ன பண்ணேன், நான் பேங்கிங் ஓம்பட்ஸ்மன்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை எனக்கு நீங்க வாங்கி கொடுங்க, பேங்க்ல தரமாட்டிக்கிறாங்க, ஸோ வாங்கி கொடுங்கன்னு பேங்க்ல நான் பேங்கிங் ஓம்பட்ஸ்மன்ட்ல நான் கேட்கறேன். ஸோ பேங்கிங் ஓம்பட்ஸ்மன்ட்ல என்னோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க ஃபார் சம் ரீசன். ஸோ நான் அந்த ஆர்டரை பேஸ் சேலஞ்ச் பண்ணி நான் ரிட் பெட்டிஷன் ஒன்று நான் சென்னை ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி எனக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்றேன். சரிங்க. அதுல அந்த ரிட் பெட்டிஷன்ல பேங்க் வந்து ஒரு கவுண்டர் அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்றாங்க. ஓகே. என்ன ஃபைல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கிட்ட வாங்கின 1,70,00,000 ரூபாயில நாங்க எல்லா அந்த பர்டிகுலர் லோன் அக்கௌண்ட்டுக்கு நாங்க எல்லா அமௌண்ட்டையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். சோ அதனால எங்களுக்கு நாங்க இவர்கிட்ட எந்த ஒரு எக்ஸஸ் மணியும் நாங்க வாங்கல. எக்ஸஸ் மணி இஸ் நாட், நோ எக்ஸஸ் அமௌண்ட் வாஸ் கலெக்டட். மோர் ஓவர் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் எங்களால இப்ப ரிட்ரீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் அஃபிடவிட் ஒன்னு ஃபைல் பண்றாங்க. சரி. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொடுக்குங்கிறது உங்களோட பொறுப்பான ஒரு பேங்கோட பொறுப்பு. அதனால அவரை கூப்பிட்டு அதுக்கு என்ன ஒரு விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஓரல் டைரக்ஷன் கொடுத்து என்னைய கூப்பிட்டு என்னைய வந்து பேங்க பேச சொல்றாங்க. சரிங்க. பேங்கர்ஸ் என்னைய வந்து கூப்பிட்டு பேசினாங்க. என்னைய கூப்பிட்டாங்க, அவங்களோட பிரிமிசஸ்க்கு நாங்க போய் பேச போனோம். 2 மீட்டிங் நாங்க பேசணும். சரிங்க சார். அந்த 2 மீட்டிங்ல பேசும்போது அவங்க என்கிட்ட மெதுவா ஒரு விஸ்பர் மோட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்க அக்கௌண்ட்ல ஒரு எக்ஸஸ் மணி எங்கிட்ட இருந்திருக்குது, அத நாங்க வந்து உங்களுக்கு தந்துடுறோம், நீங்க வாங்கிடுங்க அப்படின்ட்டு ஒரு மேனர்ல என்கிட்ட சொல்றாங்க. இன்னொரு ஆபீசர் அதுல வந்து இருந்துட்டு அதாவது ஒரு பேங்க் வந்து ஒரு ஆபீசர் இப்படி பேசுவாராங்கிற ஒரு முறை இல்லாம அந்த மாதிரி ஒரு அரகன்ட் டோன்ல உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு 14,30,000 நாங்க எக்ஸஸ் கலெக்ட் பண்ணது வாஸ்தவம் தான். அத வந்து எங்க டாப் அபிஷியல் வந்து பேங்கோட ப்ராஃபிட்டுக்கு அவர் அப்ரூவல் பண்ணி அதை புக் பண்ணி அதை எடுத்துக்கிட்டோம். உங்களால என்ன செய்ய முடியுமோ எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போங்க, நாங்க பாத்துக்கிடுறோம் அப்படியே பேசியிருக்காங்க. அப்படியே பேசினாரு. சரி. இல்ல நீங்க இந்த பணத்தை வாங்கிடுங்க அப்படின்னு என்னை மிரட்டினாங்க. எங்களை கூட்டு வச்சு என்னை மிரட்டினாங்க. அப்ப நான் சொன்னேன், அது அப்படி நான் ஒத்துக்கிட முடியாது, நீங்க எனக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கொடுங்க, அதுல என்ன தொகை நீங்க அதுல பண்ணிருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரி சொல்றீங்களோ அது ஒரு ஃபீசிபிளான ஒரு இது இருந்துச்சுன்னா நான் ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டே எனக்கு கொடுக்கல. நீங்க 2007 க்ளோஸ் பண்ண ஒரு அக்கௌண்ட்டுக்கு இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதான் 14 லட்சம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வருதா? இருக்குன்னு எந்த ரைட்டிங்கும் இல்ல, இருக்குன்னு அவங்க சொல்றாங்க.
இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு வந்து எந்த ஒரு கமிட்டட் டைபிக்கல் எரர் ஆயிடுச்சுங்களா சார்? அது வந்து டைபிக்கல் எரர்ங்கிறது அவங்க பேங்க் தான் அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். அதை இல்ல தெரியாம கேக்குறேன், அது டைபிக்கல் எரர் தானா? அந்த பணம் பின்னாடி என்ன பண்ணிருக்குங்கிறது நான் பின்னாடி நான் சொல்றேன், எதுக்காக இப்படி எல்லாம் அவங்க நடந்துகிட்டாங்கிறது நான் சொல்றேன். சோ நான் இந்த விஷயத்தை கொண்டு நான் கோர்ட்ல கொண்டு போய் நாங்க இதை வந்து நாங்க சப்மிட் பண்றோம். இப்படி கூப்பிட்டாங்க, எங்களை பேசினாங்க, இப்படி சொல்றாங்க, சோ இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு உடனே கோர்ட் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணது, the bank collected excess money from me. சோ அது வந்து அந்த அதே கோர்ட்ல தான் பேங்க் என்ன சொல்லுது, நாங்க எதுவும் வாங்கலன்னு சொல்லிட்டு சரி இப்போ ஹைகோர்ட்டே ஐடென்டிஃபை பண்ணது, இவங்க வந்து they have collected excess money. சோ இப்போ இந்த விஷயம் வந்து வெட்ட வெளிச்சமாயிட்டு, இது வந்து பிரச்சனைக்கு போக வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலையில பேங்க் என்ன பண்றாங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு 2-3 ஹியரிங் கழிச்சு வித்தவுட் எனி இன்டிமேஷன், வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 14,30,509 ரூபாய் சைலண்டா ஆர்டிஜிஎஸ் மூலமா டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். அது வரைக்கும் வாயில இருக்குன்னு சொன்னவங்க அக்கௌண்ட்டுக்கே மாத்தி விடுறாங்க. வாயில இருக்குன்னு கோர்ட் இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. கோர்ட்லயே வந்து முதல்ல என்ன சொல்றாங்க, பணம் வாங்கல, எக்ஸஸ் வாங்கலன்னு சொல்றாங்க. கோர்ட் வந்து இன்டர்வென் ஆகி இதை கண்டுபிடிக்கிற சூழ்நிலையில வரும்போது பணம் இருக்கு, நீங்க வாங்கிடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நான் கேக்குறேன், நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதை தர முடியாது, நீங்க இதை மட்டும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. நான் அதை ஒத்துக்கிடாத பட்சத்துல, ஒத்துக்கிடலங்கிறதுனால அவங்க வந்து என் பணத்தை, எடுத்த பணத்தை சைலண்டா அக்கௌண்ட்ல கொண்டு வந்து போட்டேன். சரி, சோ இதுதான் மெயின் கேஸ். ஓகே, சோ அவங்க வந்து they admitted the collection of excess money. சரி, என்னோட பணத்தை முறைகேடா என்கிட்ட வந்து பை ஃபால்ஸ் கிளைம் என்கிட்ட வாங்கிட்டாங்கிற அடிப்படையில நான் உடனே 2 விதமான கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன். ஒண்ணு வந்து என்னை மோசடி பண்ணிட்டாங்க, என்னோட மிஸ்ஆப்ரேட் பண்ணிட்டாங்கிறது ஒரு கிரிமினல் கேஸ். இன்னொரு கேஸ் வந்து இந்த கோர்ட்லயே வந்து அவங்க வந்து பணம் எதுவுமே எக்ஸஸா வாங்கலங்கிற மேக்சிமம் டு தி எக்ஸ்டெண்ட் கோர்ட் லெவல்ல வந்து அவங்க சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து கோர்ட் இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம் வந்து பணத்தை போட்டதுனால they filed the false affidavit to mislead the court அப்படின்னு சொல்லி அதே சென்னை உயர் நீதிமன்றத்துல இன்னொரு பெட்டிஷன் நான் வந்து ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்ந்தேன். சரிங்க. சோ இந்த கிரிமினல் கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுல வந்து கேஸ் நடந்து அது வந்து நேரே சிசிபில சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீஸ் அவங்களுக்கு அந்த கேஸ் வந்து வருது. அவங்க அந்த கேஸ் விசாரணை அந்த வழக்கு எடுத்துக்கிறதுக்கு அவங்க அந்த கேஸ் வருது. அவங்க வந்து அதை வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க 2018. 2018 அதுல வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி பேங்க் அப்புறம் மற்ற அதிகாரிகள் எல்லாம் சேர்த்து அவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. மீன்வைல் ஹைகோர்ட்ல நான் வந்து ஒரு பெர்ஜுரி பொய் சாட்சி சொன்னாங்க, பொய் ஃபால்ஸ் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கேஸ் நான் வந்து அதுல வந்து ஃபைல் பண்ணி அந்த ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு. இது ரெண்டுமே நடந்துட்டு இருக்க பட்சத்துல சிசிபி போலீஸ் வந்து பேங்க்ல வந்து இதுக்குரிய ஆவணங்களையும் அவங்கள வர சொல்லியும் எல்லாம் கேக்குறாங்க. பேங்க் வந்து அதை ஒத்துழைக்கவே இல்லை அவங்க விசாரணை. இல்ல அதான் அவங்க நீதிமன்றத்துலதான் ஆவணங்கள்லாம் தாக்கல் பண்ணிருக்காங்களா, அந்த ஆவணத்தை அப்படியே சிசிபில கொடுத்துடலாமே. சிசிபில கொடுத்து அவங்க கேக்குறாங்க இது என்ன நடந்துச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க, அதை தாங்க, எல்லாத்தையும் இதுக்குரிய பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்டிகுலர்ஸ் எதுவுமே அவங்க எங்கிட்ட இல்லன்ட்டு அவங்க வந்து ஒரு அப்படி ஒரு இல்ல வெறுமனே இல்லன்னு சொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது குறிப்பான காரணங்கள் எதுவும் சொன்னாங்களா? டாக்குமெண்டே இல்ல, லெட்டர்லயே கொடுக்குறாங்க எங்கிட்ட இந்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு போலீஸ்ல அவங்க லெட்டரே கொடுக்குறாங்க. விசாரணை அதிகாரி கேட்கும் போது லெட்டர் கொடுக்குறாங்க எதுவுமே இல்ல எங்களுக்கு அப்படின்னு. சரி, உடனே அவங்க போலீஸ் அதிகாரிகள் என்ன, அந்த விசாரணை அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதே அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட் சென்னை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இந்த இடத்துல ஒரு குறுக்கீடுங்க சார், எதுவுமே ஆவணம் இல்லைன்னு சொல்றவங்க உங்க அக்கௌண்ட்ல 14 லட்சம் எக்ஸஸா வாங்கிட்டோம்னு எப்படி அதை வந்து சொல்ல முடியும், எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? எதன் அடிப்படையில அவங்க கொடுத்தாங்க? ஆவணமே இல்லாம கொடுத்துட்டாங்களா? அதுக்குதான் போலீஸ் கேக்குறாங்க, நீ எதன் அடிப்படையில கொடுத்த? ஓ சரி, நீ ஏதோ ஒரு சம் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும்ல, சம் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ஏதாவது ஒரு கணக்குல வச்சுதானே 14,30,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க, அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது இவங்க வந்து அதை கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க, கொடுக்கவே இல்லை. சரி சரி. அதனால போலீஸ் என்ன பண்ணாங்க, எக்மோர் கோர்ட்ல வந்து கோர்ட் மூலமா இவங்க வந்து சர்ச் வாரண்ட் வாங்குறாங்க.
சிசிபி வந்து எக்மோர் கோர்ட் சிஎம்எம் கோர்ட் மூலமா அவங்க சர்ச் வாரண்ட் வாங்குறாங்க. வாங்கி கோட்டாக் மஹிந்திரா பேங்க் மும்பை ஹெட் ஆபீஸ் பிரிமிசஸ்லயும் நீங்க சென்னை சிசிபி போலீஸ் மும்பை ஹெட் ஆபீஸ் போய் சர்ச் வாரண்ட் பண்ணி சர்ச் பண்ணிருக்காங்க. அங்க மும்பை ஹெட் ஆபீஸ் பிரிமிசஸ்க்கும் இங்க கந்தன்சாவடியில இருக்கிற கார்ப்பரேட் ஆபீஸ்க்கும் அவங்க ஒரே நாள்ல அவங்க வந்து சோதனை செய்யறதுக்கு உள்ள போறாங்க. சரி, ஏன்னா ஆவணங்கள் கேட்டு தரலங்கிறதுனால தரல. அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு எதிர்மறையான பதில்னு இது வந்து என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக விசாரணை அதிகாரிகள் போறாங்க. நம்ம அக்கௌண்ட்ல என்னென்ன இருக்குது எல்லாம் இருக்குன்னு பாக்குறதுக்கு போறாங்க. சரி, போற இடத்துல நம்ம அக்கௌண்ட்ல வந்து நம்ம அக்கௌண்ட வச்சிருந்த ஒரு ஒரு பதுக்கி வச்சிருக்காங்க. பேங்க்ல வந்து நம்ம அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் பதுக்கி வச்சிருக்காங்க. சரிங்க. அந்த அக்கௌண்ட்ல வந்து ஆக்சுவலா அது வந்து ஒரு பைண்டட் மேனர்ல இருக்கிற ஒரு நம்ம ஒரு கணக்கு முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இது ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே ஒரு பஞ்ச் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பஞ்ச் ஃபுல்லா உடைஞ்சிருக்கு. பஞ்ச் ஃபுல்லா உடைஞ்சிருக்கு. அதுல அந்த 4-5 பேப்பர்ஸ் கிழிக்கப்பட்டிருக்கு. இருந்த 2-3 பேப்பர் அந்த அக்கௌண்ட்ல இருந்திருக்கு. அது 2-3 பேப்பர்ஸ் இருந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. அதையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுவும் போக இதே நேரத்துல அதாவது 2007 2008 இந்த டைம்ல முடிக்கப்பட்ட இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 300 அக்கௌண்ட் இருந்த ஆவணங்கள் அங்க இருந்திருக்கு பேங்க்ல. அதையும் அவங்க வந்து சீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு அவங்க எல்லாம் அந்த ஃபார்மாலிட்டியோட எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இங்க வந்து அவங்க அத ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க. சரிங்க, என்ன நடந்திருக்கு என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. பார்க்கும்போது அதுல என்ன ஆயிருக்கு, பேங்க் வந்து என்ன பண்றாங்க அந்த 300 அக்கௌண்ட் அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பேங்க் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வைக்கிறாங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கு சரி, இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருக்கீங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்னைக்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு அக்கௌண்ட் தானே, அக்கௌண்ட் ஒண்ணுதான், ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1+1 வச்சிருப்பாங்கல்ல, அது காப்பி. இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட். எப்படி ஸ்டேட்மெண்ட்டே 2 ஒன்னு கஸ்டமர் காப்பி, இன்னொன்னு அக்கௌண்ட்ஸ் காப்பி. இப்படின்னு அந்த ஒரு பர்టిక్యులர் லோன் அக்கௌண்ட் கஸ்டமர் காப்பி அவங்களோட பேங்க்னுடைய காப்பி புரிஞ்சுக்கிறேன். அது 1+1 தானா இல்ல ரெண்டுமே வந்து இதுல டிஃபரண்ட்? ரெண்டுமே ஒரே நாள்ல எடுக்கப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சரி, சரியா? சரி. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாமே போலீஸோட ரிப்போர்ட். அவங்க கோர்ட்ல ஃபைல் பண்ண கோட்டாக் மஹிந்திரா வங்கி மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில இருந்து நீங்க சொல்றீங்களா எப்படி? இது எல்லாம் போலீஸோட ரிப்போர்ட், கோர்ட்டோட டாக்குமெண்ட்ஸ். நான் எதுவுமே இந்த வழக்கு சம்பந்தமான அவங்க போலீஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கோர்ட்ல எல்லாமே மார்க்கான டாக்குமெண்ட்ஸ். இது கோர்ட்ல மார்க்கான டாக்குமெண்ட்ஸ் தான். 2 வகையான ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து பராமரிச்சிருக்காங்க. எப்படி பராமரிக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு கஸ்டமர்ட்ட வந்து பணம் வாங்கும் போது இவங்க இப்ப எனக்கு லெட்டர் கொடுத்தாங்க இல்லையா, 1,70,00,000 லெட்டர் கொடுக்குற மாதிரி எல்லா கஸ்டமருக்கும் அவங்க லெட்டர் கொடுத்து அந்த ஃபால்ஸ் கிளைம்ல வந்து பணம் வாங்குறாங்க, பணம் கலெக்ஷன் பண்றாங்க. பணம் கலெக்ஷன் பண்ணும்போது அந்த வாங்கின பணத்துக்கு இப்போ என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு 1,00,000 வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 1,00,000 டேலி பண்ணி இந்த கஸ்டமர் காப்பியை வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்றாங்க. சரி, கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த என்ஓசி மற்றது எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. என்ன பொறுத்தவரை எனக்கு என்ஓசி வந்துட்டா பிரச்சனை இல்ல, நான் கொடுத்த சொத்தை வந்து எனக்கு வந்து திரும்ப கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை இல்ல, நான் போயிருவேன். ஓகே, இந்த பணம் வந்து நேரே அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து அந்த லோனை டெர்மினேட் பண்ணும்போது அதே தேதியில அவங்க என்ன செய்யறாங்க, அக்கௌண்ட்ஸ் காப்பி ஜெனரேட் பண்றாங்க. ஓகே, அந்த அக்கௌண்ட்ஸ் காப்பி ஜெனரேட் பண்ணும்போது இவங்க வாங்கின பணத்துக்கும் செலுத்த வேண்டிய பணத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு சம் அமௌண்ட் அந்த தொகைக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு. சரி, அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து அந்த அக்கவுண்ட்ஸ் காப்பில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படின்னா கஸ்டமரை கூப்பிட்டு அந்த காசை திருப்பி கொடுத்துடலாமே, கொடுக்கணும்ல. அவங்க என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, இது அவங்களுக்கு இன்டிமேஷனோ இல்லைன்னா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்குரிய ஒரு எந்த ஒரு முகாந்திரமோ இல்ல எந்த ஒரு இதோ செய்யாம அவங்க ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆபீசர்ஸ்க்கும் ஒவ்வொரு லோன் சாங்ஷன் பண்றதுக்கு நம்ம ஒரு லெவல் வச்சிருப்போம் இல்லையா, யூசுவலா பேங்கிங் ப்ராசஸ்ல இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் லெவல்ல ஒரு லெவல் ஆஃப் ஆபீசர்ஸ் ஒவ்வொரு ஸ்லாப், அந்த குவாண்டமுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆபீசர்ட்ட அப்ரூவல் வாங்கி இந்த பணத்தை பேங்க் இந்த எக்ஸஸ் மணி, அந்த எக்ஸஸா ரிஃப்ளெக்ட் ஆகுதுல எக்ஸஸ் மணி, ஆமாங்க, அந்த அமௌண்ட்டை கஸ்டமருக்கு திருப்பி கொடுக்காம சரி அவங்க அப்ரூவல் பேர்ல பேங்கோட லெட்ஜர் அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து சிஃபோன் பண்ணிருக்காங்க.
இல்ல இப்ப வங்கிக்கான ப்ராஃபிட்டை வந்து ஆர்பிஐ உத்தரவாதப்படுத்திடுது இல்ல, இத்தனை பர்சன்டேஜ் வட்டி வாங்கிக்கோ, லோன் கொடுத்தேன்னா இத்தனை பர்சன்டேஜ் வந்து நீ லோன் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கோ, பல்வேறு சார்ஜஸை வந்து போட்டு நீ கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. அதை தாண்டி இப்படி ஒரு ப்ராஃபிட்ங்கிறது ரிசர்வ் பேங்க்ல வந்து உங்களுக்கு சில நார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் பிஎல்ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது நீங்க வாங்கிடலாம். சரி. பீனல் சார்ஜஸ் நீங்க வாங்கிடலாம். அப்கோர்ஸ் இப்ப அதுல நிறைய டிஸ்பியூட் இருக்கு, அது ரெண்டாவது வச்சுக்கிடுங்களா, அது கூட நீங்க வாங்கிக்கலாம். சரி. செக் பவுன்ஸ் சார்ஜஸ் இருக்கு, அதே நீங்க வாங்கிருக்கலாம். சரி. இதெல்லாம் கொடுத்ததை தாண்டி தான் அந்த எக்ஸஸ் அமௌண்ட் காட்டுது. இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம். அப்ப நீங்க சொல்றதுல இருந்து இப்படி புரிஞ்சுக்கலாமா, ஒருத்தர் வந்து 90,000 தான் வங்கிக்கு கட்ட வேண்டிய பாக்கி இருக்கு அப்படின்னா வேணும்னே கஸ்டமர்கிட்ட வந்து 1 லட்சம் ரூபான்னு வந்து ஒரு போலியான லெட்டரை கொடுத்து 1 லட்சம் ரூபாயை வாங்கி உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து ரசீதுகள் எல்லாமே கொடுத்துட்றது. அப்படிதான் வந்து கணக்கு முடிக்கப்பட்டதா கஸ்டமர் காப்பி இருக்கும். ஆனா வங்கி as per ரெக்கார்ட் படி 90,000 தான். அந்த 10,000 வங்கியினுடைய லாபமாக வேரியஸ் லெவல் ஆஃப் அந்த லெவல் ஆஃப் ஆபீசர் அப்ரூவல்ல அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு மேட்ரிக்ஸே வச்சிருக்காங்க. சார் இது பிட் பாக்கெட் மாதிரி இல்ல சார் இருக்கு, அதை விட மோசமானது சார். வங்கி அதிகாரிகளை கோட்டக் மஹிந்திரா வங்கியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் கஸ்டமர்கிட்ட வந்து பிட் பாக்கெட் அடிக்கிற வேலையவா செய்துட்டு இருக்காங்க. இதத்தான் சிசிபி வந்து அவ்வளவு திறமையா அந்த வந்து அவங்க புலன் விசாரணையில 2 அதிகாரிகளும் அது வந்து டாக்குமெண்ட் வைஸ்ல இது ப்ரூவ்டு கோர்ட் இதை பேஸ் பண்ணி தான் அவங்கள வந்து தண்டிக்கிறாங்க. கோர்ட் வந்து இப்ப இந்த ஆர்டர் நான் முதல்ல பேசினேன் இல்லையா, இதெல்லாம் இந்த மோடஸ் ஓபரண்டிய ஃபாலோ பண்ணி தான் பேங்க் இப்படி பண்ணி இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி தான் கோர்ட் வந்து தண்டனை கொடுத்துருது. இது நார்மலா கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட மோடஸ் ஓபரண்டி, இவங்க பிசினஸ் பிராக்டிஸ் இப்படி எக்ஸஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி இல்ல இது அந்த வேரியஸ் நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுக்குள்ள அந்த பணத்தை பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களா? கிடையவே கிடையாது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா பேங்குக்கு இதுல வந்து ரோலே இல்ல. சரி. இது பேங்கோட சிஸ்டம். ஏன்னா அந்த பணம் வந்து ஃபுல்லாவே ப்ராஃபிட் தானே புக் பண்றாங்க, பேங்கோட அக்கௌண்ட் தானே எடுக்கிறாங்க. எந்த பணமும் எந்த அதிகாரியும் அவங்க தன்னிச்சையா அவங்க பேர்ல வாங்குறது கிடையாது. பணம் எது கட்டினாலும் கோட்டாக் மஹிந்திரா பேங்க் பேர்ல தான் அவங்க பணத்தை கட்டுறாங்க. அவங்க அதுல தான் நீங்க கனெக்ட் பண்ணி பேங்கோட பணத்துக்கு தான் இந்த பணத்தை சேர்க்கிறாங்க. அதனால தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஆபீசர் இதை பண்ணிட்டாங்க சொல்றதுக்கு இந்த பார்த்த டாக்குமெண்ட் படி எந்த ஒரு கிடையாது. இது பேங்க் தான் முழுமையான பொறுப்பு பார்த்ததுங்க. அதுல பேங்க் தான் முழுமையான பொறுப்பு. சோ இப்போ இது வந்து என்னன்னா போலீஸ் வந்து ஒரு 300 அக்கௌண்ட் தான் சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி 300 அக்கௌண்ட் தான் அந்த அன்னைக்கு போகும்போது நம்ம சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. என்னோட அக்கௌண்ட்டுக்காக தேடி போன இடத்துல 300 அக்கௌண்ட் சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த போலீசாருடைய விசாரணையில கைப்பற்றப்பட்ட அந்த 300 ஆவணங்களிலும் இது வெளிப்பட்டிருக்கு. இந்த 300 ஆவணங்களும் கோர்ட்ல வந்து டாக்குமெண்டா மார்க் ஆயிருக்கு. டாக்குமெண்டா மார்க் பண்ணிருக்காங்க. எங்க போலீஸோட இது பண்ணி இது ஒன்லி த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இது வந்து இந்த 300 அக்கௌண்ட் கிடையாது, இருந்தது அன்னைக்கு 300 அக்கௌண்ட் அதை எடுத்து வந்துட்டாங்க. ஆனா லட்சக்கணக்கான கஸ்டமருக்கு வந்து இவங்க இதே மாதிரி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 2007 நீங்க வந்து கணக்கை முடிச்சிருக்கீங்க. ஒரு உத்தேசமா உங்க விவகாரத்தில இருந்து பார்த்தோம்னாலே 2007க்கு பிறகு 2025 வரைக்கும் கோட்டக் மஹிந்திரா வங்கியில கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்தி கஸ்டமர் காப்பின்னு கையில வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரும் இத கிராஸ் வெரிஃபிகேஷன் திரும்ப வந்து பண்ணணும் அப்படின்னம்னா அவங்க எவ்வளவு பணம் இழந்திருக்காங்கிறது உறுதியாகும். அதுல என்ன உள்ள என்ன இருக்குங்கிறத அவங்க எல்லாரும் போய் அந்த கஸ்டமர் காப்பியா அக்கௌண்ட்ஸ் காப்பியை வாங்கி பார்த்தாங்கன்னா தான் அதுல உள்ள உண்மை நிலவரங்கள் எல்லாம் தெரியும். இது ஒரு புறம் இருக்க, போலீஸோட விசாரணையின் அடிப்படையில அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சோ பேங்க்ல வந்து இதே மாதிரியான பணத்தை பேங்க் வந்து கலெக்ட் பண்ணி சிஃபோன் பண்ணி இருக்கிறாங்க. சோ இது பேங்கோட நடைமுறை செயல். செல்வராஜ் அவரோட அக்கௌண்ட்ல என்னன்னா, இவர் அக்கௌண்ட்ல வந்து இவர் உண்மையிலே செலுத்த வேண்டிய பணத்துக்கு அதிகப்படியான தொகையா 1,70,00,000 ரூபாய் இவங்க வந்து ஒரு ஃபால்ஸா ஒரு லெட்டர் கொடுத்து பணத்தை வாங்கி
அந்த அக்கௌண்ட் அவருக்கு க்ளோஸ் பண்ணும் போகும்போது 14,30,509 ரூபா, தட் இஸ் 14,30,509 எக்ஸஸா இருந்திருக்குது. அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை இவருக்கு திருப்பி கொடுக்காம, எந்த இன்டிமேஷன் இருக்குன்னு சொல்லி இன்டிமேஷனும் அவங்க கொடுக்காம, வித் அப்ரூவல் ஆஃப் டாப் அபிஷியல்ஸ் அவங்க வந்து இதே நடைமுறையை பின்பற்றி அவங்க வந்து பேங்கோட அந்த அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணி இந்த பணத்தை மோசடி பண்ணிருக்காங்க. மோசடி பண்ண பணம் வந்து கோர்ட் இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம் வெளியே தெரிய வந்ததுனால இதுக்கு மேல அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பணத்தை சைலண்டா அவர் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி கொடுத்து தாம் பண்ண தப்ப அவங்க வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. சோ இதனால இவங்க வந்து பேங்க் தான் குற்றவாளி. ஏன்னா பேங்கோட ப்ராசஸ் தான் இந்த இது. ஆபீசர்ஸ் வந்து பேங்க் வந்து ஃபுல்லா எல்லாம் உடந்தையா நிறைய பண்ணிருக்காங்க. சோ பேங்கோட நார்மல் பிசினஸ் பிராக்டிஸே இதுதான். சோ பேங்க்கு வந்து அதிகபட்சம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷன்ல அவங்க வந்து ப்ளீட் பண்ணாங்க. அதாவது மோசடி, அதாவது மிஸ்ஆபரேஷன், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதுல வந்து செக்ஷன் 409 ஐபிசி படியும். ஃபால்ஸ் கிளைம், அதாவது ஃபால்ஸா லெட்டர் கொடுத்து பண்ணி எனக்கு பண்ணதுல வந்து இந்த 477A செக்ஷன் ஐபிசி படி இந்த 2 இதுலயும் அவங்க தண்டனை கொடுக்க சொல்லி அவர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. சரிங்க சார். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுல ட்ரையல் நடந்து விசாரணை பண்ணி கோர்ட், சென்னை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து இப்போ வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க் தான் குற்றவாளி. சரி, அவங்க இந்தந்த மாதிரி இவங்க அந்த பணத்தை மோசடி பண்ணிருக்காங்க, மிஸ்ஆபரேட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு இந்த 2 செக்ஷன்ல அவங்க குற்றவாளின்னு அறிவிச்சு அந்த 2 செக்ஷனுக்கும் அவங்களுக்கு தண்டனையா 10 லட்ச ரூபா 10 லட்சம் டோட்டல் 20 லட்ச ரூபா அவங்க வந்து பெனால்ட்டியா நம்ம போட்டிருக்காங்க. சரிங்க சார். இதற்கு இடையில நான் சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெர்ஜுரி கேஸ் ஃபைல் பண்ணேன். அது ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட், சென்னை ரெஜிஸ்ட்ரார், டெப்டி ரிஜிஸ்ட்ரார், சென்னை ஹைகோர்ட்டோட டெப்டி ரிஜிஸ்ட்ரார் வந்து இங்க வந்து அந்த பெர்ஜுரி கேஸுக்கு வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அதுவும் இதே சேம் சிஎம்எம் கோர்ட்ல தான் அதுவும் ஏற்கனவே இவங்க விசாரிச்சிட்டு இருந்ததுனால இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஈஸியா ஒரே மாதிரி முடிஞ்சிடும் அப்படிங்கறது. அப்ப ஒரே நீதிபதி கிட்ட 2 வழக்குகளும் கம்ப்ளைண்டும் வந்து நடந்தது. ஓகே. அதுலயும் வந்து ஃபுல்லா ட்ரையல் கம்ப்ளீட் ஆகி விசாரணை எல்லாம் முடிச்சு கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து பெர்ஜுரி மேட் அவுட். அவங்க வந்து இந்த தவறை மறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு மிஸ்லீடுக்காக ஹைகோர்ட்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே நீதிபதி வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கும் இந்த ஒரு 2 செக்ஷன்ல வந்து அது வந்து குற்றவாளின்னு அறிவிச்சு அதுக்கு வந்து 1 lakh plus 50,000 1.5 lakhs வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணிட்டு அந்த பெட்டிஷனை யார் ஃபைல் பண்ணாங்களோ அந்த லீகல் ஆபீசருக்கு வந்து கார்த்திகேயன் ஒரு லீகல் ஆபீசர், அவருக்கு வந்து 3 months ஜெயில் டேர்மும் 10,000 ஃபைனும் இம்போஸ் பண்ணிருக்காங்க. சரிங்க சார். இப்ப வங்கிக்கு வந்து வெறும் அபராதத்தோட முடிஞ்சிருச்சா? வங்கியினுடைய தலைமை செயல் அதிகாரி அது போல வந்து தனிநபர்களை வந்து இதுல வந்து ஒரு இந்த வழக்கினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரலையா? சிசிபி போலீஸ் வந்து அந்த ஒரு அதிகாரிகள் ஒரு 6 பேரை அதுல வந்து அவங்க வந்து அவளை வந்து குற்றவாளிகளை அதுல வந்து சேர்த்திருந்தாங்க. ஆனா ஒரு அந்த ரோல் ஆஃப் எவ்ரி ஆபீசர்ஸ் வந்து பேங்கோட இது இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நடந்திருக்காங்கறதுனால அது அந்த வழக்கு விசாரணையின் போது அவங்க வந்து விடுவிச்சிட்டாங்க அவங்கள. பேங்க் தான் மெயின் குற்றவாளி. இப்ப சப்போஸ் பேங்க் இது வந்து குற்றவாளி இல்லைன்னா அவங்க வந்திருப்பாங்க. ஓகே சார். இது பேங்க் தான் மெயினா பெனிஃபிஷியரி, அல்டிமேட் பெனிஃபிஷியரி. பேங்க்னுடைய சிஇஓ இதுல வந்து அவங்க இணைக்கலையா? அவங்கள கொண்டு வரதுக்கு இதுல வாய்ப்பு இல்லையா? பேங்க்ங்கிறது ஒரு கம்பெனி, அதுல வந்து இண்டிவிஜுவலா யாரையும் பேங்க்கு பண்ண முடியாது, ஐ மீன் சென்டென்ஸும் கொடுக்க முடியாது. அதனால அவங்க நீதிபதி அவங்க அதுக்கு பெனால்டி ஃபைல் பண்ணிங்க. அதுவும் 20 லட்ச ரூபாங்கிறது ஒரு சாதாரண தொகையான ஒரு ஃபைன் கிடையாது, அது ஒரு பெரிய ஒரு தொகை தான். நல்ல தீர்ப்பை வந்து அவங்க வழங்கினாங்க. பேங்க் குற்றவாளிங்கிறத அவங்க ஊர்ஜிதமா எல்லாமே அவங்க ஜட்ஜ் நீதிபதி அவங்க தெளிவா சொன்ன மாதிரி சார், அந்த வழக்குல ஒரு தவறான பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு சிறை தண்டனை வந்து வாங்கி தந்திருக்கிறீங்கிறது முதல் விஷயம். அதை தாண்டி ஒரு வங்கியினுடைய ஒரு மோசடிய நீங்க வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. வங்கியை வந்து நீதிமன்றம் ஒரு குற்றவாளின்னு டிக்ளேர் பண்ண வச்சிருக்கிறீங்க. வங்கிக்கு ஒரு அதாவது அதனுடைய நிறுவனத்துக்கு எதிராக ஒரு அபராதத்தையும் நீங்க வந்து செலுத்த வச்சிருக்கீங்க. இந்த மனநிலை, இந்த வெற்றியை நீங்க அடைவதற்கு எத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எப்படி நீங்க இவ்வளவு காலம் நீங்க தாக்கு பிடிச்சு இந்த வழக்கை நடத்திட்டு வந்தீங்க?
இந்த இந்த கேஸ் வந்து ஆக்சுவலா நான் பாதிக்கப்பட்டது வந்து 2007. அது எனக்கு தெரியாமலே இருந்தது 2012 வரைக்கும். என்ன நடந்திருக்குங்கிறது தெரியாது. 2012 தான் அவங்க வந்து எனக்கு பணத்தை போடுறாங்க. அப்பதான் நான் வந்து என்னையாலே புரிஞ்சுக்கிட முடியுது இவங்க வந்து என்கிட்ட அதிகமான பணம் வாங்கியிருக்காங்கிறது. ஸோ அதுல இருந்து நீங்க கணக்கு பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 13 வருஷம் சட்ட போராட்டங்கள் தான். சட்ட போராட்டங்கள் என்னன்னா நான் ஏமாற்றப்பட்டுட்டேன். நான் வந்து நான் ஒரு படித்த ஆளா இருந்தா என்னையே நானே ஏமாற்றப்பட்டேன்னா அப்போ அது வந்து என்னால அதை வந்து டாலரேட் பண்ண முடியல, ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இந்த வழக்கை நான் நடத்தி அந்த பேங்க் தப்பு பண்ணதுக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரே மோட்டிவ்ல தான் இப்ப நம்ம அதை பண்ணி கொடுத்தோம். ஓகே, இப்ப உங்களுக்கு தான் 13 லட்சம் கொடுத்து 14 லட்சம் கொடுத்துட்டாங்க. அதோட நீங்க சமாளி போயிருக்கலாம்ல, அதுக்கப்புறமும் ஏன் விடாபடியா அதை வந்து நீங்க நிக்கிறீங்க? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் ஏமாற்றப்பட்டதை சுட்டி காட்டி தான் இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேஸை நடத்தினேன். ஆனா இப்ப உள்ள போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா இது வந்து மிகப்பெரிய ஒரு என்னைய மாதிரியே ஏகப்பட்ட இன்னசென்ட் கஸ்டமர்ஸை வந்து இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க நேரத்துல கூட எந்த கஸ்டமரும் தான் ஏமாற்றப்பட்டிருக்கத வந்து உணர முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் அவங்க எல்லாரும் பேங்க்ல போய் க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்ஸ் காப்பியை வாங்காம அவங்களால இப்ப இதை வந்து தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இவ்வளவு இருக்கிறாங்க. பேங்க் இவ்வளவு தூரம் ஒரு பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல இருந்துட்டு ஒரு பேங்கிங் ரெகுலேஷன்ஸ்குள்ள இருந்துட்டு இப்படி பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல். அதனால இப்ப நாங்க அடுத்த லெவல்ல இப்ப நாங்க இன்னும் 2-3 டிபார்ட்மெண்ட் புரிய ஒரு காரியங்களை இப்ப நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த மாதிரி வந்து வங்கியினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நான் வந்து அவங்க எந்த வகையில விழிப்புணர்வா வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மெசேஜ்? இப்ப நான் வந்து இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த 14,30,550 ரூபாய் என்னோட பணத்தை மிஸ்ஆப்ரேட் பண்ணதை நான் கண்டுபிடிச்சு நான் பேங்க்ல வந்து நான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. இப்ப நான் இந்த கேஸே நான் நடத்தல, இதபடி நான் வந்து எதுவுமே நான் அப்படியே ஜஸ்ட் லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி விட்டு இருந்தேன்னா இந்த 14 லட்சம் ரூபாயும் அவங்க வந்து நான் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. சோ என்னோட சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து இன்னி ஏமாற்றப்பட்டதையும் என்னோட பணம் முறைகேடா அவங்க பயன்படுத்தினதையும் நான் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தேன். சோ இப்ப பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் என்னோட பொதுமக்களுக்கு சொல்ற ஒரு இது என்னன்னா, இப்போ நம்ம வங்கிங்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம வந்து என்னைக்குமே நம்ம வந்து வங்கியை வந்து நம்மளோட பொருளாதாரத்துக்கு வந்து நம்ம தொழிலுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு தான் நம்ம முன்னேறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வங்கியில இப்படி ஒரு முறைகேடுகள் நடக்கும் போது நம்ம தான் அதுல வந்து அலர்ட்டா இருந்துக்கணும். எஸ்பெஷலி இந்த பேங்க்ல, கோட்டாக் பேங்க்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கணக்கை செட்டில் பண்ண போகும்போது லெட்டர் கொடுத்தாங்கன்னா லெட்டரை வாங்கிட்டு அந்த லெட்டர்ல கொடுக்கற பணம் எவ்வளவு செலுத்தணும்னு சொல்றத வந்து நீங்க ஸ்பிளிட் அப் டீடைல் வாங்கிட்டு அது எல்லாம் உங்களுக்கு வந்து திருப்தியா அது உண்மையிலேயே நீங்க செலுத்த வேண்டிய தொகை தானாங்கிறத ஊர்ஜிதம் பண்ணிட்டு நீங்க அந்த பணத்தை நீங்க செலுத்துறதுதான் சரியா இருக்கும். இது என்னோட நான் படிச்ச பாடத்துல இருந்து சொல்ற ஒரு விளக்கம். கண்டிப்பா சார், இந்த 13 வருஷ சட்ட போராட்டம் உங்களுக்கு எந்த இடத்துலயும் ஒரு சோர்வை தரலையா? ஏன்னா 14 லட்சத்துக்காக நீங்க இந்த வழக்குகளை வந்து தொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு அதை மீறி நீங்க செலவு செய்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 14 வருஷம் சட்ட போராட்டங்கிறது அவ்வளவு எளிதானது இல்லைல்ல. ஒரு தனி மனிதன், ஒரு கஸ்டமருங்கிற ஒரு தனி மனிதனை ஏமாத்தினது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது ஒரு உயர் நீதிமன்றத்தை, மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தையே அவங்க பொருட்டா மதிக்காம அவங்களே ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவங்களுக்கே மிஸ்லீட் பண்ற அளவுக்குன்னா அப்ப பேங்குக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு மற்ற யாரையுமே அவங்க வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு இதா அவங்க பார்க்கலங்கிறது இதுல தெரிய வருது. உயர் நீதிமன்றங்கிறது நம்ம எல்லாம் கடைசியில போனா நம்ம வந்து நமக்கு நீதியே அங்கதான் கிடைக்குது, நீதிமன்றத்துல தான். அங்கேயே பொய்யான ஒரு இது தகவலை சொல்றாங்க. சோ இவங்க வந்து நம்ம இது செஞ்ச ஒரு காரியத்துக்காக நம்ம வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பண்ணேன். ஆனா நாங்க உள்ள போகும்போது இவ்வளவு காரியங்கள் வெளியே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. சோ இதுக்குரிய இப்ப எங்க சட்ட வல்லுநர்கள் எல்லாமே, எங்க லீகல் ஆபீசர்ஸ் எல்லாருமே இப்ப வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக இப்ப நாங்க எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி சார். இப்ப உங்களை மாதிரியே எல்லாரும் சில லட்சங்களை செலவு செய்து இது போல வந்து வழக்குகள் வந்து தொடுக்க முடியுமா? ஒரு கஸ்டமர் ஒரு 10,000 ரூபாய் வந்து கூட வசூலிச்சுட்டாங்க, அல்லது ஒரு 1 லட்சம் ரூபாய் கூட வசூலிச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த 1 ரூபாய் கூட வசூலிச்சாலும் அது குற்றம் தான்.
ஆனா அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தணும்னா உயர்நீதிமன்றத்தை தானே நாடி ஆகணும். முதல்ல உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிடணும்ல. அது கண்டிப்பா அதை நீங்க தெரிஞ்சாதான் அடுத்தது போராட முடியும். உங்களுக்கு அந்த எந்த தகவலுமே உங்களுக்கு இது வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்க, நீங்க எப்படி தெரியும்? இப்ப நீங்க ஒரு 10,000 ரூபாய் நீங்க இப்போ உங்களுக்கு உங்ககிட்ட அதிகமா வாங்கியிருக்காருங்கிறத நீங்க இப்ப எதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும்? உங்ககிட்ட நீங்க கொடுத்த கஸ்டமர் காப்பில நீங்க செலுத்தின பணத்துக்கு டேலி ஆயிடுச்சே. அப்போ உங்களுக்கு யூ வில் நெவர் நோ. ஓகே, ஸ்டேட்மென்ட் வாங்கணும். அக்கவுண்ட்ஸ் காப்பியை வாங்கி அந்த ஃபோர்க்ளோஷர் ரிப்போர்ட் உங்க அக்கவுண்ட் வந்து என்னைக்கு டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்கோ அன்னைக்கு உள்ள அக்கவுண்ட்ஸ் காப்பியை நீங்க வாங்கி அந்த அக்கவுண்ட்ஸ் காப்பியை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்க இதுல என்ன அமௌண்ட் எக்ஸஸா இருக்குதா இல்லன்னா இல்லையாங்கிறத அதை பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு. அது பாக்குற வரைக்கும் யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட், யூ வில் நெவர் நோ வெதர் யூ ஹவ் சீட்டட் ஆர் நாட். ஓகே, சோ அத முதல்ல வாங்கி அதுக்கப்புறம் நீங்க ஒரு 5 ரூபாய் நீங்க சொன்ன மாதிரி 1 ரூபாய் நம்மகிட்ட கூட வாங்கி இருந்தாலும் அது மிஸ் ஆபரேஷன் தான். சோ அந்த 1 ரூபாய்க்காக நம்ம வந்து ஒருத்தர் போராடுவாங்களாங்கிற ஒரு 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 எண்ணம் தானே இவங்களுக்கு எல்லாம். யாரு நம்மள எடுத்து இல்ல அந்த மனநிலை வங்கி அதிகாரிகள்ட்ட இருந்ததா? கண்டிப்பா. நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? உங்கள்ட்ட எப்படி அதை வெளிப்படுத்தி இருக்காங்க? அந்த ஒரு மீட்டிங்ல சொல்றாங்கல்ல, நாங்க உங்கள்ட்ட 14,30,000 வாங்கியிருக்கோம்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய, நீ ஒரு தனி மனிதன், நாங்க இன்ஸ்டிடியூஷன், உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய, நான் எந்த கோர்ட்ல வேணாலும் நாங்க சொல்லுவோங்கிறதானே அவங்களோட ரிப்போர்ட். அதுதானே போலீஸ் வந்து அங்க கோர்ட்ல குடுக்குறாங்க. இப்ப இந்த ரிப்போர்ட்டையும் வந்து வழக்குல சேர்த்துட்டாங்க. ஆமா ஆமா, இந்த இதெல்லாம் சேர்த்து தானே அந்த இது இல்லாம எல்லாம் போலீஸ் வந்து அவ்வளவு நுண்ணறிவா இதை வந்து புலன் விசாரணை பண்ணி அந்த விசாரணை அதிகாரிகள் வந்து அந்த அளவுக்கு இதுல வந்து கண்டுபிடிச்சு தெளிவா பண்ணாங்க. அந்த அந்த எல்லாருமே அந்த சொல்ற மாதிரி இந்த வழக்குல உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த போர்ஷன் எது இருந்ததுன்னா சொல்லுங்க. அந்த சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் பேங்க் ஃப்ராட் டீம் அவங்க வந்து இதுல வந்து இது வந்து அந்த நல்ல புலன் விசாரணை செஞ்சு இது எல்லாத்தையும் வந்து பண்ணாங்க. அதே போல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சிஎம்எம் கோர்ட்ல உள்ள அவங்க சாரும் இந்த வழக்க ரொம்ப திறமையா நடத்தி இந்த இதை ஃபுல்லா என்னோட எஃபர்ட் ஒரு பார்ட் இருந்தாலும் அவங்களும் அதுல எல்லாமே நல்லா பண்ணி டாக்குமெண்ட்ஸ். அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் யாருங்க சார்? பேர் நம்ம மிஸ்டர் வாஷிங்டன் தனசேகரன். அவங்களும் நல்லா ஃபுல்லா இந்த வாதாடுறதுல அவங்கதான் ஃபுல்லா நல்லா பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அவங்க ஒரு இது விடாம நல்லா பண்ணி அதை பண்ணாங்க. நீதிபதிகளுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது சார்? நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை? நீதிபதி அது மாதிரி அவங்களுக்கு வந்து பேங்க் பண்ணிருக்குங்கிறது அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் படி ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனாலதான் நீதிமன்றம் இது வந்து ரொம்ப அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகி பேங்க் வந்து இவ்வளவு பண்ணது எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்டு வைஸ் அவங்க வந்து எல்லாம் அட்மிட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த தண்டனையை கொடுத்தாங்க. ஓகே சார், இப்போ இந்த 13 ஆண்டு கால இடைவெளியில உங்களுக்கு வங்கி தரப்புல இருந்து மிரட்டல்கள் அந்த மாதிரி ஏதாவது எதிர்கொண்டிருக்கீங்களா? மிரட்டல்னு அவங்க ஒன்றும் பண்ணல. ஆனா அந்த முதல்ல எனக்கு மீட்டிங்ல வந்து என்னை ரொம்ப ரொம்ப அரகண்டா என்னை மிரட்டல் பண்ணாங்க. பண்ணி எனக்கு அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் தானே எனக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் சட்ட போராட்டத்துக்கு நான் போனதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் வேற என்கிட்ட யாரும் ஒன்றும் பண்ணல. ஓகே, இப்ப இந்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து உங்களை போல வங்கியினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்களை எதுவும் தொடர்பு கொண்டிருக்காங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வங்கியினால இதுல வந்து பாதிக்கப்பட்ட நபர் யாருமே அவங்களுக்கு தெரியாத. அதுதான் இதுல சூட்சுமமே. இத வந்து அதை விசாரணை பண்றதுதான் அடுத்தது நாங்க செய்யறோம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத பண்றதுக்குரிய காரியங்களை தான் அடுத்தது நாங்க செய்யறது. ஓகே, இப்ப கோட்டக் மகேந்திரா வங்கி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்ப சமீபத்துல சிட்டி யூனியன் வங்கி, கரூர் வைசியா வங்கி, இது போன்ற தனியார் வங்கிகளுக்கு எதிராக அடுத்தடுத்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள்ங்கிறது வந்துட்டு இருக்கு. அதற்கு எதிரான சட்ட போராட்டம், நீதிமன்ற வழக்குகள்ங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. அது உங்க கவனத்துக்கே வந்திருக்கும். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதோட எப்படி நீங்க அதை ஒப்பிட்டு புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா வங்கிகளை பொறுத்த வரைக்கும் சட்ட சிக்கல்கள் எல்லாத்துலயும் இருக்கும். எப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க பணத்தை கட்டியிருப்பாங்க, டாக்குமெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்ல என்ஓசி கொடுக்க மாட்டாங்க, ஃபார் சம் ரீசனா இருக்கும். ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும், ஏதாவது கேரண்டி கொடுத்துருக்கோம். there are so many reasons. அந்த ரீசன்ல ஒவ்வொரு பேங்க்குமே அவங்க செய்யறது சரிங்கிற மாதிரி அவங்க அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒரு நம்ம அவங்களுக்கு வந்து சாங்ஷன்டு லோனோட பிஎல்ஆர் ரேட்டிங் சொல்லுவாங்க, பிரைமரி லெண்டிங் ரேட். அந்த ரேட்ல வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. ஆனா செட்டில்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலான இன்ட்ரெஸ்ட வசூலிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பேங்க்ல வந்து நார்மலா
வழக்குகள் நடக்கிறது. ஆனா ஒரு பேங்க்கு ஒரு பேங்கிங் லைசன்ஸ வச்சுட்டு ஒரு பப்ளிக் செக்டருக்கு செய்ய வேண்டியது, நீங்க கலெக்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு மேல ஓவர் த டியூ அமௌண்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட் ஃபிகர் நீங்க பணத்தை ஃபால்ஸ் கிளைம்ல நீங்க வாங்கி அந்த எக்ஸஸ் மணியை வந்து உங்களோட லாபத்துக்கு நீங்க அடையறங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் வந்து வேற எந்த பேங்க்கும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இவங்க வந்து அது முறைகேடான ஒரு தாக்கீது தான் இது எல்லாமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் தவறே என்னன்னா, நீங்க செலுத்த தேவையில்லாத பணத்தை உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் கிளைம்ல உங்கள்ட்ட லெட்டர் கொடுத்து உங்கள்ட்ட வாங்குறாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது செலுத்தின பணத்தை அது உங்களுக்கு வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்காம உங்கள்கிட்ட மறைக்கிறாங்க. மூணாவது அந்த எக்ஸஸ் மணி இருக்கிற பணத்தை உங்களுக்கு ஒருவேளை நீங்க உங்களுக்கு அது தெரியாம கூட அவங்க கலெக்ட் பண்ணி இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் அந்த பணம் தெரிய வரும்போது அதை உங்க வாடிக்கையாளருக்கு கண்டிப்பா அவங்க தெரியப்படுத்தி இருக்கணும். அது அவங்க பண்றது கிடையாது. அதை நேரே அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்றாங்க. இது பேங்கோட ப்ராசஸ்ங்கும் போகும்போது இது எந்த வகையில சட்டத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட இதுக்கு எல்லாமே புறம்பான அவங்களுக்கு உடைய ஒரு நடவடிக்கை தான். அவங்க வந்து அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்கன்னு இல்ல, ஒரு கஸ்டமரோட பணத்தை அவங்க வந்து முறைகேடா மிஸ்ஆபரேஷன் பண்ணிருக்காங்கிறதான் தீர்ப்பு. இந்த முறைமையில இந்த மோடஸ் ஆபரண்டில இந்த கஸ்டமரோட பணத்தை கூடுதலா ஃபால்ஸ் கிளைம் படி அவங்க வந்து வசூல் பண்ணி அதை வந்து அவங்க முறைகேடா பயன்படுத்தி லாபம் அடைஞ்சிருக்காங்கிறது தான் தீர்ப்பு. சோ இது வந்து நம்ம சாதாரணமா இது எடுத்துக்கூடிய தீர்ப்பு கிடையாது. சரி, இப்ப இதே தவிர வங்கி திரும்ப இன்னொரு கஸ்டமர்கிட்ட இதுவரைக்கும் செய்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இனியும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதற்கு நீதிமன்றம் ஏதாவது செக் வச்சிருக்கா? நீதிமன்றம் என்னோட வழக்கை பொறுத்த வரைக்கும் உரிய தீர்ப்பை தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல இதுவரைக்கும் கணக்கு முடிச்சவங்க எல்லாம் நீங்க வந்து உங்களோட அக்கவுண்ட்ஸ் காப்பி ஃபோர்க்ளோஷர் ரிப்போர்ட் அதாவது அக்கவுண்ட்ஸ் காப்பி ஃபோர்க்ளோஷர் ரிப்போர்ட் எல்லாம் அது அவங்க தே ஆர் பவுண்ட் டு கிவ். பேங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அதை நீங்க வந்து கேட்டு வாங்கி அதை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டு அதுல என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்குரிய இதெல்லாம் செய்யற மாதிரி எல்லாம் நம்ம வாடிக்கையாளருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்ப அதற்கு வந்து உங்களுடைய அந்த தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டியே வந்து கேட்கலாம், வேற வழக்குகள் வந்து தொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. பப்ளிக் டாக்குமெண்ட் தான் அந்த ஆர்டர் காப்பி. சோ யாருக்கு வேணாலும் நம்ம அவங்க பாத்துக்கலாம். வழக்கு நம்பர் சம்பந்தப்பட்ட மாதிரி யார் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். சரிங்க சார், இப்ப இதுல நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இப்ப அந்த வங்கிகள் இதிலிருந்து திருந்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதை தான் நான் திரும்பவும் கேட்கிறேன். திருந்துவாங்க மீன்ஸ் இதே தவிர இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இது ஆர்பிஐனுடைய கவனத்திற்கோ அல்லது வேற அதற்கு தகுந்த ஒரு நிறுவனத்தினுடைய கவனத்திற்கோ கொண்டு போயிருக்கிறாங்களா? நீதிமன்றத்தின் வழியா இந்த ப்ராசஸ் எதுவும் நடந்திருக்காங்கிறத நான் இப்ப இத வந்து இந்த பேங்கோட ப்ராசஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து என்னோட கணக்குலயும் சரி பிளஸ் இன்னும் நிறைய கணக்குலயும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மற்ற வங்கிகளை பற்றி நமக்கு தெரியாது. நமக்கு வந்து இந்த கோட்டாக் மஹிந்திரா வங்கியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. அது அவங்க தான் இதை வந்து இந்த பேங்க்ல என்ன நடந்திருக்கு, மற்ற வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த எல்லா அக்கௌண்ட்ஸையும் அவங்க என்ன பண்ணாதான் அது வந்து இதுக்குரிய முழுமையா இதுக்கு வந்து என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். இந்த விவகாரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, இவங்களை குற்றவாளியா சொல்லி இருக்கிறாங்கிற தகவலே ஆர்பிஐக்கு யார் தெரியப்படுத்துவோம். ஓகே, இல்ல அது ஆனா அது முறைப்படி வந்து நீதிமன்றத்தின் வழியாக அப்படி போயிருக்கணும் இல்லையா? நீதிமன்றத்துக்கு அதுல ரோல் இல்ல. நம்ம வந்து வழக்கு தான் தொடர்றதுக்கு வழிய ரிசர்வ் பேங்க் பண்றதுக்கு நம்ம அதுல எந்த ஒரு பிரேயரும் கிடையாது. நம்ம வழக்குல கொடுத்துட்டாங்க. இதை நம்ம பல்வேறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு இதை வந்து என்ன நடந்திருக்குங்கிறத விசாரணை பண்ணுங்கிறதுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு வாடிக்கையாளர்களுடைய சார்பாக ஒரு பொதுநலன் கருதி இதை நீங்க தொடரணும்னு என்னோட வழக்கப்பட்டு பொறுத்தவரைக்கும் நடத்துறேன். ஆனா இந்த கணக்கு முடிச்ச கஸ்டமர்ஸ் எல்லாம் இவங்க நீங்க வந்து இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இப்ப உங்கள்ட்ட என்ன பண்ணிருக்காங்கிறத நீங்க தெரியும். அப்படி ஒருவேளை வந்து
இதுபோல பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்களை அணுகினால் சட்ட ரீதியான உதவியோ ஆலோசனையோ வழங்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அவங்களுக்கு எதுவும் நீங்க எதுவும் அழைப்பு விடுக்கிறீங்களா? கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நான் டாக்குமெண்ட்ஸ் மற்றது இது என்ன ப்ராசஸ்ங்கிறதுல நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு ஒன்றும் இது இல்லை. பட் யார் வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இதுபடி அவங்க ஒரு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது என்ன செய்யணுங்கிற முறைமை கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஓகே சார், நிறைவா உங்களுடைய கருத்து இந்த விவகாரத்துல நீங்க சொல்லுங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு முறைகேடு இல்லை. இது வந்து இது என்ன வார்த்தை சொல்றதுங்கிறது எனக்கு புரியல. ஆனா இதுல சம்பந்தப்பட்ட தொகை வந்து கணக்கு அடங்காத ஒரு தொகை. நீங்களே பாருங்க, ஒரு லட்சம் அக்கௌண்ட் இது வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணி எக்ஸஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்கன்னா எவ்வளவு பணம் அதுல வந்து அவங்க முறைகேடா எடுத்திருப்பாங்க. இந்த முறைகேடை வந்து வெளியில தெரியவே தெரியாது. இப்ப ரிசர்வ் பேங்க்ல வந்து இந்த முறைகேடை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இனிமே நம்ம இதெல்லாம் மற்ற காரியங்கள்லாம் இதெல்லாம் கொண்டு போகும்போது தான் இந்த காரியங்கள் தெரியும். ஸோ அதனால அடுத்த காரியங்களை நம்ம செய்யறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வாடிக்கையாளர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்? எதையும் தெளிவுபடுத்திடுங்க, நீங்க திருப்தி அடைஞ்சிடுங்க, நம்பி செய்யாதுங்க. அவங்க உங்களுக்கு எந்த இது கொடுத்தாலும் நம்பி செய்யாதுங்க. வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி வங்கி தவறே செய்யாது. எல்லாரோட இப்போ என்னோடது நம்ம பொதுமக்களுக்கு அதானே. பொதுமக்கள் வந்து வங்கிங்கிறது வந்து ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நம்ம அதுல வந்து கடன் நம்ம கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அதுல நிறைய நம்மகிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, அது செய்யறாங்க இது செய்யறாங்கலாம் வேலை. ஆனா நம்ம சப்போர்ட் பண்றாங்க. தவறுங்கிறது அதுல நடக்கக்கூடாது. நம்ம என்ன அதுல வந்து உடன்பட்டு இருக்கோமோ அந்த படி நம்ம பணத்தை கட்டணும். ஆனா இப்படி ஏமாத்துறதுக்கு நம்ம வந்து பலிகடா ஆயிடக்கூடாது. மகிழ்ச்சிங்க சார், உங்களை சந்தித்ததுல நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. கொடுக்கறத வாங்கிட்டு பேசாம அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத விடுமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.